நல்லா யோசிங்க பாஸ் யூடியூப் சேனலில் ஸ்மைல் நிகழ்ச்சியில் உங்களோட சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத பொருளாக மாறிவிட்ட பிளாஸ்டிக் பை. என்னதான் தமிழக அரசு பிளாஸ்டிக் பைக்கு தடை விதித்தாலும் அதை அனைவரும் நாமளும் எல்லாருமே உபயோகப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பிளாஸ்டிக் பையோட தீமைகள் என்ன அப்படிங்கிறது மக்கள் அனைவரும் தெரிந்த உண்மைதான். பிளாஸ்டிக் பை மக்கள் மத்தியில் எப்படி விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சமாச்சும் யோசிங்க. இந்த பை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பாட்டு கையில் வாங்குறீங்க. இருங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. நியூஸ்லாம் பார்க்குறீங்க தானே ஜி? இவ்வளோதான் ஜி, இவ்வளோதான் ஜி. ஜி கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்காங்கல்ல பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. யாரை கேட்டு யூஸ் பண்ணுறீங்க? யாரை கேட்டு யூஸ் பண்ணுறீங்க? யாரை கேட்டு யூஸ் பண்ணுறீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள். கேஸ் போடுறவங்க மேலே பேர் சொல்லுங்கள் சார். ஒரு நிமிஷம் இருங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, உங்கள் பேர் தெரியாதா? எப்படி நீங்கள் எப்படி கையில் வச்சுருக்கலாம்? எப்படி கையில் வச்சுருக்கலாம்? எப்படி தெரியாமல் இருக்கலாம்? ஐயா, ஐயா, இங்கே ஒரு நிமிஷம் வாங்க ஐயா. எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம்? எதுக்கு கவர் வச்சுருக்கீங்க? எதுக்கு வச்சுருக்கீங்க? பிளாஸ்டிக்னால எத்தனை பாதிப்பு இருக்கு? பிளாஸ்டிக்னால எத்தனை பாதிப்பு இருக்கு? எதுக்கு வச்சிருக்கீங்க? சரி, எதுக்கு வாங்குனீங்க? எதுக்கு வாங்குனீங்க? ஊஆரியோ கிடையாது, நியூ ஆரியோ. நான் இங்கிலீஷ் பேப்பர் மேட்ச் வந்து ஃபிலிம் காட்டே நீ வாங்கிட்டு போற. அவன் கொடுத்தது எதுக்கு வாங்கிட்டு போற? உன் பேர் சொல்லு. உன் பேர் சொல்லு. சுரேஷ் இரு, உன் மேல கேஸ் போடுறாரு. ஒரு சார் உன் பேர் சொல்லு. எங்க இருந்து வர? கேஸ் போடுற வா. அதான் சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வா. போலீஸ கூப்பிடு. போலீஸ நான் கூப்பிட்டே தீருவேன். பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்களே. பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்களே. அவன் கொடுத்தா என்ன வேணா வாங்கிக்குவீங்களா? அவன் கொடுத்தா உங்க சுரேஷ் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. அங்க போடக்கூடாது. அங்க போட்டீங்கன்னா இன்னும் தண்டனை சட்டம் வரும். இபிகோ செக்ஷன் 436 படி ஆணை விழுவும். பிராங்க்ஸோ இங்க பாருங்க, பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிராங்க்ஸோ அங்க கை காமிச்சிருங்க. பிளாஸ்டிக் நல்லதை மட்டும் யோசிங்கன்னு சொல்லுங்க. பிளாஸ்டிக் சேனல் வந்து இருக்கும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. பிராங்க்ஸோ கூல் சரிங்களா? ஒரு வார்த்தை சொல்லிருங்க. அங்க பார்த்து சொல்லுங்க. அங்க பாருங்க கேமரா. பிளாஸ்டிக் சொல்லுங்க. பிளாஸ்டிக் உபயோகம் டென்ஷன் பண்ணாத. யாரு டென்ஷன் பண்றா? எங்க தாத்தா செத்து போயிட்டு. தாத்தாவா? ஓகே ரைட் ஓகே. லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா. ஹலோ, நான் வர்த்தமலா வாழ்க்கை சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? போய்ட்டாங்க. கவர்மெண்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? எதுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்றீங்க? பின்ன எதுக்கு கையில வச்சிருக்கீங்க? அவ அந்த அண்ணா கையில கொடுத்தா வாங்கிடுவீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. உங்க மேல கேஸ் போடுறோம். 2000 ரூபாய் ஃபைன் பிளாஸ்டிக் யூஸ் பண்றது. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. தெரியாதுன்னு ஒரு பேரா? நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்? நான் எதுக்கு என்ன நேம் சொல்றேன்? அதாம்மா வாங்கிட்டு போனாங்க, அங்க கொடுத்து போயிட்டீங்க. அவங்க கொடுத்தா ஒரு ஹெல்ப் நினைச்சு தான் நான் வாங்குறேன். நான் இந்த மாதிரி நிகழ்ச்சி என்ன பண்ணது? என்னம்மா இப்படி பண்றீங்க? பேசுங்கம்மா. ஒண்ணு இல்லம்மா, பிராங்க் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிருங்க. நல்லா யோசிங்க, நல்லதையே யோசிங்க சொல்லுங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியது. எங்கயா போற? பிளாஸ்டிக் உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அவர்கிட்ட தானே அவங்க கொடுத்து உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொன்னா நீங்க எப்படி வச்சிருக்கலாம்? நீங்க எப்படி பிளாஸ்டிக் வச்சிருக்கலாம்? வேலைக்கு போயிட்டு அதான் சொல்றேன், நீங்க எப்படி பிளாஸ்டிக் பை வச்சிருக்கலாம்? பிளாஸ்டிக் உபயோகப்படுத்த கூடாதுன்னு 1ஆம் தேதியில சட்டம் வந்துருச்சுல. 1ஆம் தேதியில அமல்படுத்தினா தெரியுமா தெரியாதா? சோ உங்க பேர் என்ன? சொல்லுங்க. 2000 ரூபாய் ஃபைன் எடுங்க. அவரு கொடுத்துட்டு போறானா நீங்க எதுக்கு வாங்குறீங்க? அவர் கொடுத்துட்டு போறாருன்னா நீங்க எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டேன். வைக்க கூடாது, கீழே வைக்க கூடாது. கீழே வைக்க கூடாது. உள்ளார என்ன இருக்கு? உள்ளார என்ன இருக்கு? வேலைக்கு போயிட்டு போறலாம். என்ன இருக்கு? முந்திரி கொட்டை
வெள்ளரி விதை. கவர் ஆமாண்ணா குழம்பு கொண்டு போற கவர் எப்படி யூஸ் பண்ணலாம்? நான் கவர் வச்சுக்காங்கண்ணா. கவர் வேலைக்கு கவர் போயிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம்? இருங்க கவர் எப்படி யூஸ் பண்ணலாம்? கவர்மெண்ட் சட்டம் போட்டுருக்கு தெரியும்ல? என்னடா சொல்றீங்க? தெரியுமா தெரியாதா? குழம்பு மூடி குழம்பு கப்பு தாங்க கவர்மெண்ட் சட்டம் போட்டுருக்கு தெரியுமா தெரியாதா? சரி விடுங்க பரவாயில்ல. தெரியுமா 2000 ரூபாய் ஃபைன் எடுங்க. 2000 ரூபாய் வச்சுக்காங்க. 2000 ரூபாய் ஃபைன். 2000 ரூபாய் ஃபைன் இருங்க. ஆனா ஃப்ராங்க்ஸ் ஒரு நிமிஷம் இல்லைங்க. இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க. கேமரா ஓகே. இனிமேல் பிளாஸ்டிக் பை உபயோகப்படுத்த மாட்டேன்னு சொல்லுங்க. என்ன தமிழ் எனக்கு சரியா பிளாஸ்டிக் உபயோகப்படுத்த மாட்டேன். உபயோகப்படுத்த மாட்டேன். நல்லா யோசிங்க. நல்லா ஓசிங்க. நல்லதை மட்டும் யோசிங்க. நல்லது மட்டும் ஓசிங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் போன் வந்து பேசுங்க. இல்லையா என்ன புரிஞ்ச முடியாது. முடிங்க ஒரு நிமிஷம். வேலை எப்பேற்பட்ட கதாபாத்திரம் நானு என்ன போய் 10 பாத்திரம் தேக்க வச்சுட்டாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்கல்ல? இதை புடிப்பா. பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னா எதுக்கு வச்சிருக்கீங்க கையில? அவங்க அங்க பாரு, இதை புடி. அவர் கொடுத்தாருன்னா எதுக்கு வாங்குறீங்க? அது ஏதோ புடி. அவர் கொடுத்தாருன்னா எதுக்கு வாங்குறீங்க? அது எனக்கு தெரியாது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாது தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. 1ஆம் தேதியில சட்டம் போட்டுருக்காங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாது தெரியுமா தெரியாதா? அவர் எதுக்கு? சரி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சும் எதுக்கு வாங்குறீங்க? தப்பா இல்லையா? சொல்லிவிட்டு போறேன். 2000 ரூபாய் ஃபைன். உங்க பேர் சொல்லுங்க. என்னத்துக்கு என் பேர்? 2000 ரூபாய் ஃபைன். உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. 2000 ரூபாய் ஃபைன் போட்டீங்கன்னா 4000 ரூபாய் ஃபைன். என்னத்துக்குப்பா? கீழ வச்சா 4000 ரூபாய் ஃபைன். என்னத்துக்கு நீ 4000 ரூபாய்? கீழ வச்சா 4000 ரூபாய் ஃபைன். அந்த வேலையில இதுக்கு மேல பேசுனீங்கன்னா 6000 ரூபாய் ஃபைன். ஏறிக்கிட்டே இருக்கும். போவீங்க. ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்க கீழ வச்சீங்கன்னா ஃபைன். ஏய் தம்பி. எக்ஸ்கியூஸ் ஆஹா காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசியாங்க. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துல எடுக்கப்பட்டது கிடையாது. மக்கள் மத்தியில இந்த பிளாஸ்டிக் பையை ஒழிக்கணும், பிளாஸ்டிக் பையை பத்தி விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த காணொளி எடுக்கப்பட்டது. பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், பிளாஸ்டிக் இல்லா தேசத்தை உருவாக்குவோம். நல்லா யோசிங்க, நல்லதை மட்டும் யோசிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். Smile, smile, smile.